ஹாய் guys. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கே இருக்கோம்னா வியட்நாம் ஹானாய் ஃபர்ஸ்ட் டே நைட் இங்கே வந்து ரீச் ஆகிட்டோம். ஏர்போர்ட்லேருந்து நம்ம இங்கே வரத்துக்கு ஆல்மோஸ்ட் 1 hour ஆயிடுச்சு. ஸோ வந்து டிராஃபிக் இருக்கும். இங்கே பயங்கரமான ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் இருக்குது. ஸோ நம்மளோட கம்போடியா பற்றி சொல்லணும்னா அங்கே வந்து ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும். லைக் there's no big skyscraper because of என்ன சொல்கிறது, அந்த ஒரு டெம்பிள் இருக்குது அங்கே. அந்த டெம்பிள் பேர் அங்கோர்வாட். அந்த அங்கோர்வாட் டெம்பிள் மேலே எந்த பில்டிங்கும் கட்டக்கூடாது. ஸோ அதனால தான் அங்கே எல்லாமே சின்னதாக தான் அது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பில்டிங்கும் பெருசாக அழகாக சூப்பராக இருக்குது. எல்இடி லைட்டிங் கூட இருக்குது. ஸோ நம்ம வந்து இடம் தான் பார்த்தீங்கன்னா 8LY. ஸோ இங்கே தான் வந்து இந்த ஹோட்டல். திஸ் இஸ் அண்ட் 4-star ஹோட்டல். ஸோ இங்கே எல்லாமே வந்து இப்படி தான் இருக்கும். வெளியில் பார்க்கும்போது உள்ளெல்லாம் பயங்கரமாக இருக்கும் ரூம்ஸு. ஸோ வாங்க. ஸோ வியட்நாம் இஸ் மோர் சீப்பர் தென் கம்போடியா எனக்கு தெரிஞ்சு. ஸோ இங்கே எல்லாமே டாங் தான். ஸோ 1 dong is equal to 263 1 rupees equal to 263 dong. ஸோ வாங்க போய் பார்க்கலாம். இதுதான் நம்மளோட ரிசப்ஷன். போட்டிருக்க பாருங்கள் LYன்னு. ஸோ எங்கள் பாட்டி வந்து வெளில உட்காந்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து டோட்டலாக வந்து 2 ரூம் புக் பண்ணியிருக்கோம். ஒரு ரூமில் வந்து 2 ரூம் ஒரு பெரிய ரூமில் வந்து ரெண்டு ரூம் கொடுத்துருப்பாங்க. நல்ல மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி 2 பேர் தூங்கலாம். ஸோ டோட்டலாக நாங்கள் 8 பேர். அதனால் மேலே 6th ஃப்ளோரில் அங்கே ஒரு ரூமு இங்கே ஒரு ரூம், டோட்டலாக 2 ரூம். ஸோ கரெக்டாக இருக்கும். இது வந்து டைனிங் டேபிள். ஸோ இங்கே வந்து இன்பில்ட்டாகவே கிச்சன் கொடுத்துட்றாங்க அண்ட் ஃப்ரிட்ஜு. இங்கே வந்து ஸ்டேயிங் காஸ்ட்லாம் கம்மி தான். எங்கள் மேலே இருக்கவங்க சில பேர் ரெண்ட்டுக்கே வாழ்கிறாங்க. பட் இது வந்து இந்த மாதிரி எப்படின்னா வந்து டூரிஸ்ட்காக வச்சுருக்காங்க. ஸோ வந்து டெம்ப்ரரியாக வாழ்கிறதுக்காது. இங்கே பாருங்கள், இங்கே வந்து நல்ல ஃப்ரிட்ஜ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரிட்ஜு வந்து சில ட்ரிங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் வந்து காசு போட்டு பே பண்ணிக்கணும். ஸோ வாட்டர் பாட்டில் இங்கே காசு தான். ஸோ இது வந்து டேப்பு. ஸோ வார்ம் வாட்டர், ஹாட் வாட்டர், சில் வாட்டர் எல்லாமே இருக்கீங்க. அண்ட் இது வந்து ஒரு சின்ன இது வச்சுருக்கிற ஒரு டேப்பு. ஸோ இது மேலே பிளேட்ஸ் வச்சு ஈஸியாக வாஷ் பண்ணிடலாம். பட் பை த வே நம்ம வெளில தான் மோஸ்ட்லி சாப்பிடுவோம். ஸோ இங்கே வந்து மேலே வந்து பிளேட்ஸு கிளாஸ்லாம் தனி ஒரு டெக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. தனித்தனியாக செப்ரேட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். வேறு அது அப்படியே மேக்னெட் மாதிரி நல்ல ஃபாஸ்ட்டாக ஒட்டிக்குது. அடுத்து வந்து கீழே பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் இது கொடுத்துருந்தாங்க, எலக்ட்ரிக் ஸ்டவ்வு. அதுக்கு மேலே வந்து சிம்னி கொடுத்துருக்காங்க. சிம்னி வந்து நிறைய பேர் வீட்டில் இப்போவே இருக்குது ஆக்சுவலி சென்னையிலே. ஏன்னா வந்து மேலே பயங்கரமாக ஸ்மோக் வருது. ஸ்மோக்குனால நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து லங்ஸ் ப்ராப்ளம் வரலாம். அதனால தான் வந்து அது வைக்கிறாங்க. பட் எங்கள் வீட்டில் இருக்கேன்னா ஸோ இது வந்து ஒரு நல்ல பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து 2 பேர் இருக்கலாம். இங்கே வந்து ஒரு ரூமுக்கு ஒரு ரூட்டர் வச்சுருக்காங்க. ஸோ அது ஒரு சூப்பர். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களோட ஐட்டம்ஸாக வச்சுக்கலாம். சில பேர் வந்து 20 days 25 days இங்கே வருவாங்க சுற்றி பார்க்குறதுக்கு. ஏன்னா இங்கே அவ்வளோ இருக்குது. பட் நாங்கள் ஆல்மோஸ்ட் 5-6 days தான் இருப்போம். அதனால் எங்களுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்து எல்லாமே வச்சுக்கலாம் நீங்கள். இங்கே வந்து அதுதான் மாஸ்டர் கண்ட்ரோல் மாதிரி ஒரு ரூமுக்கும். ஸோ இதுதான் வந்து ஸோ அப்படியே உள்ளே வந்தெல்லாம் லைட் ஆன் பண்ணியாச்சு. ஸோ இதுவும் வந்து 2 பேர் இது பண்ணுற மாதிரி. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா எக்ஸ்ட்ரா லைக் பில்லோ, பெட்ஷீட் அது மாதிரி வேணும்னா வாங்கிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு விண்டோ வச்சுருந்தாங்க பாத்ரூம் பக்கத்துலேயே. ஸோ அந்த விண்டோவில் ஆக்சுவலி பெரிய வியூலாம் கிடையாது. பட் ஓகே, நல்லாயிருக்கும் நிச்சயமாக பார்க்குறதுக்கு. அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பாத்ரூம் நீட்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ பாத்ரூம்லாம் நல்லா தான் இருந்தது. டவல்லாம் மேலே வச்சு நல்லா மடித்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்ரூம். இது பாருங்களேன், இது வந்து எப்படி இருக்குன்னு. இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு எலக்ட்ரிக் இது மாதிரி தான். நீங்கள் எல்லாமே வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ணலாம், அது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு இது. அப்படியே இங்கே பார்த்திங்கன்னா ஷவரு. இங்கே வந்து நீங்கள் வந்து குளிச்சுக்கலாம். டோர் மாதிரி இருக்குது. ஸோ தண்ணி வந்து வெளில வராது. இது வந்து வாஷிங் மிஷின். ஸோ இங்கெல்லாம் வந்து வாஷிங் மிஷின்லாம் பாத்ரூம்லேயே வச்சுருவாங்க. ஏன்னா எல்லா வேலையும் ஒரே இடத்துல நடந்துடும். ஸோ ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே வந்து ஷூலாம் இருக்கிறதுக்கு டெக்ஸு. ஸோ இது வந்து இன்னொரு விண்டோ. ஸோ இங்கே வந்து இன்னொரு இது இருக்குது. ஸோ இது உள்ள பார்த்திங்கன்னா ஹோம் சப்போஸ் வச்சுருக்காங்க. ஸோ வந்து நம்மளாம் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். பிகாஸ் நமக்கு வந்து காலையிலே வாக் பண்ணிட்டு இங்கே வந்து சில்லுன்னு இருக்கும் இந்த ஃப்ளோர். அதனால் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டிவி ரிமோட் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இதுவில் பார்த்திங்கன்னா இதுவில் வேறு யூட்டென்சில்ஸ் வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டவ், கடாய் அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ இதுவில் வந்து ஃபோர்க்கு, ஸ்பூனெல்லாம் தனி இதில் வச்சுருந்தாங்க. கீழே பார்த்திங்கன்னா ஒரு அவனே வச்சுருந்தாங்க. ஏன்னா சில பேர் வந்து அவனில் தான் சமைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஷூவை எடுத்து அழகாக இந்த இது வச்சோன்னா காணாமல் போகாது, நீட்டாக உள்ளே இருக்கும். ஸோ இது உள்ளே போட்டுக்கிட்டு இங்கே இருக்க ஏதாவது ஒரு ஷூ நம்ம எடுத்துக்கலாம். 4 ஷூ கொடுத்துருக்காங்க 4 பேருக்கு. ஸோ நல்ல சாஃப்டாக ஒரு ஷூ இருக்குது. நீங்கள் போட்டுக்கிட்டு இங்கே வாக் பண்ணலாம். ஸோ இந்த ஷூ வந்து வெறும் ஹவுஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் நீங்கள். அதனால தான் வந்து நீட்டாக இருக்கும்.
ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மேப்பே இருந்தது இந்த வியட்நாமில் எங்கெல்லாம் போகலான்னு, மீன்ஸ் வியட்நாமில் ஹனாயில் எங்கெல்லாம் போகலான்னு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான ஒரு எல்ஜி டிவி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 45 இன்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் நல்லா ஒர்க் ஆகும். அது கீழே பார்த்திங்கன்னா ரிமோட்டு, சில முக்கியமான ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஸ்மோக் வந்துச்சு, எதாவது வந்தால் நீங்கள் வந்து இது மாஸ்க் முன்னாடி மேலே போட்டுக்கணுன்னு, ஓகே, அது வந்து எமர்ஜென்சிக்கு அது கொடுத்துருக்காங்க. இது வந்து மெயின் சோஃபா. இந்த சோஃபாவில் தான் நம்ம உட்காருவோம். ஸோ இங்கெல்லாம் டிவி பார்ப்போம். ஸோ அது வந்து டைனிங் டேபிள். இந்த டிவி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு டிவி. ஆக்சுவலி சொல்ல போனால் இந்த டிவிலே இன்பில்ட்டாக வந்து இவங்க வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து இன்பில்ட்டாக வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்னி. பட் டிஸ்னிலாம் இங்கே இல்லை, மோஸ்ட்லி நெட்ஃப்ளிக்ஸ் தான் இங்கே இருக்கும். அப்புறம் இங்கே இருக்கிற லோக்கல் சேனல்ஸ் ஒரு ஓடிடி இருக்கும். ஸோ அப்படியே இந்த ட்ராயர் உள்ள பார்த்தீங்கன்னா ட்ராயரில் சும்மா ஒரு ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் அங்கே உட்காந்து வந்து ஷூ போட்டுக்கலாம், ஷூ பாலிஷ் பண்ணிக்கலாம், ஷூ அவுக்கலாம். ஸோ ஒரு சின்ன மாஸ்டர் கார்டால் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் டைனிங் டேபிள். ஸோ